இப்போ ரோபோல என்ன செட்டிங் பண்ணணும் டெய்லி பேசிஸா இல்ல ஏதாவது எப்ப மாத்தணுங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். ரோபோல வந்து நீங்க ஏற்கனவே விளையாண்ட ஸ்கிரிப்ட்லாம் இங்க லிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அத கிளியர் பண்றதுக்கு ஸ்டாப் ரோபோ குடுத்துட்டு கிளியர் டபிள்யூஎல் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்டும் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். அத நீங்க டெய்லி பண்ணாலும் சரி, இல்ல ஒன்ஸ் இன் 2 டேஸ் பண்ணாலும் சரி கன்வீனியன்ஸ்க்கு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டெய்லி வந்து ஒரு 3:00 பண்ணணும், இல்ல ஸ்டாப் பண்ணும்போது பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ப பாட் கமாண்ட் ஸ்கெடியூல்ல பண்ணிக்கலாம். பாட் கமாண்ட் ஸ்கெடியூல் எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. இங்க வந்து நீங்க டைம் சூஸ் பண்ணிட்டு, இந்த டயத்த கிளியர் பண்ணுன்னு சொல்லலாம். இல்ல இனிட்லயோ, ஸ்டாப்லயோ நீ பண்ணுங்க அத சொல்லலாம். ஸ்டார்ட்ல நீங்க பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணோனே கிளியர் பண்ண முடியாது. ஸோ இனிட்லயோ, ஸ்டாப்லயோ நீங்க டைம் பேஸ்ல நீங்க பண்ணலாம். ஓகே. இதான் கமாண்ட். கிளியர் டபிள்யூஎல்னா கிளியர் வாட்ச் லிஸ்ட். ஓகே. வேற என்ன செட்டிங் நீங்க மாத்துவீங்கன்னா, ஒரு தடவ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி இந்த ட்ரேடுக்குள்ள வரும்போது, ரோபோ யூஸ் பண்ணும்போதும், உங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாரி உங்களோட டே டார்கெட் என்ன? டே ஸ்டாப் லாஸ் என்ன? இத நீங்க செட் பண்ணணும். இதுக்கு நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு டே டார்கெட் என்ன? டே டார்கெட் வந்து எனக்கு 2000 வேணும். என்னோட எஸ்எல் வந்து அதே மாரி 2000. சேவ் குடுத்தோன்னா, அந்த 2000 நீங்க வந்துரும். இங்கேயே நீங்க டைப் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் வந்து நீங்க செட்டிங்ஸ் அப்ளை பண்றது. ஏன்னா அது ஒன் டைம் செட்டிங். இது வந்து லைவ்ல கூட உங்களால மாத்த முடியும். அங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே நெக்ஸ்ட் டைம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அது ஒண்ணு. இந்த 2 பாக்ஸும் வந்து நீங்க பேட்ச் விளையாண்டீங்கன்னா மட்டும் தான் யூஸ் ஆகும். இல்லன்னா எம்டபிள்யூஎல் டார்கெட் தான் டே டார்கெட்டா இருக்கும். அதனால வந்து இந்த செட்டிங் எதுவும் நீங்க எனேபிள் பண்ண வேண்டாம். ட்ரெய்லிங் ட்ரெய்லிங் வந்து இந்த ட்ரெய்லிங் வந்து எப்போதுமே டே டார்கெட், டேஎஸ்எல்ல பேஸ் பண்ணி அதுதான் மூவ் ஆகும். எத பேஸ் பண்ணி மூவ் ஆகும்னா, ரோபோ எம்டிஎம்ம பேஸ் பண்ணி மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரோபோ எம்டிஎம், பிளாட்ஃபார்ம் எம்டிஎம் கிடையாது. பிளாட்ஃபார்ம் எம்டிங்கிறது வந்து ரோபோல விளையாடாத அந்த ஸ்கிரிப்ட் பிளஸ் நீங்க பர்சனலா விளையாடக்கூடிய எல்லா ஸ்கிரிப்ட் பிளஸ் கேஷ் மார்க்கெட் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது வந்து பிளாட்ஃபார்ம் எம்டிஎம். ரோபோ எம்டிஎம்ங்கிறது ரோபோல நீங்க விளையாடக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டோ, 2 ஸ்கிரிப்டோ, 3 ஸ்கிரிப்டோ அதோட எம்டிஎம். இந்த ரோபோ எம்டிஎம் 0 to 1000 இருந்தா எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நான் ட்ரெயில் பண்ணல. 1000 தொட்ட உடனேயே நான் 0.2 குடுத்துருக்கேன். 20% அர்த்தம். 0.2னா 20%. இந்த 0.2 ஆஃப் மை 1000னா ரூ. 200. இந்த ரூ. 200 எங்க செட் ஆகும்னா, உங்க டேஎஸ்எல்ல செட் ஆயிடும். அதாவது எனக்கு ரூ. 1000 ப்ராஃபிட்ல இருக்கு. ரோபோ எம்டிஎம் ரூ. 1000 இருக்கு. டேஎஸ்எல் மைனஸ்லேருந்து பிளஸ் ஆகி 200க்கு செட் ஆயிடும். ஸோ உங்க அப்படியே மார்க்கெட் வந்து 2000 போகுது. 2000 போச்சுன்னா 40% ஆஃப் 2000 இஸ் 800. 800 ரூபீஸ் இங்க டேஎஸ்எல் செட் ஆயிடும். என்ன டிஃபரன்ஸ்? டேஎஸ்எல் எப்ப ஹிட் ஆனாலும், ரோபோ எல்லா ஸ்கிரிப்டையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு, ரோபோவும் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்காது. அதாவது இந்த இந்த டே தான் அல்டிமேட்டம். எனக்கு வந்து ரூ. 2000 டார்கெட் வேணும், 2000 லாஸ் வேணும். இல்லன்னா நான் இந்த மாரி இந்த ஸ்லாப்ல நான் ட்ரெயில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. உங்க டெஃபினிஷன் மல்டிபிளா இருக்கலாம். 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கலாம். அதுல நீங்க எது டிஃபால்ட்டா வச்சுக்கிறீங்களோ, அந்த செட் டிஃபால்ட் குடுத்தீங்கன்னா, அது டிஃபால்ட்டா இருக்கும். மல்டிபிள் ஸ்லாப் வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ட்ரெய்லிங் படி உங்களுக்கு இந்த ரோபோ எம்டிஎம் பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடும். வேற ஏதாவது மாத்தணுமா? எதுவும் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடந்துரும். இப்ப இன் கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆடா ஃபீல் பண்றீங்க. இந்த இந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிலாம் கொஞ்சம் தப்பா இருக்க மாரி தெரிஞ்சதுன்னா, கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது எங்கேருந்து அப்டேட் ஆகும்? பிளாட்ஃபார்ம்லேருந்து டவுன்லோட் ஆகி, ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அத அப்டேட் பண்ணிட்டு, இது திருப்பி ரீலோட் ஆயிடும். அவ்வளோதான் செட்டிங். இதுக்கப்புறம் வேற செட்டிங்கே கிடையாது. வேற ஏதாவது மாத்தணுமா? இல்ல உள்ள போய் மாத்தணுமா? ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்க ரோபோ ஃபுல் கண்ட்ரோல் வர வரைக்கும், நீங்க இது மட்டும் தான் பண்ணுவீங்க. வேற எதுவும் பண்ண மாட்டீங்க. ரோபோல வேற எந்த செட்டிங் சேஞ்சும் கிடையாது. 100% ஆட்டோமேட்டிக். தேங்க் யூ.